தற்போது கிடைத்துள்ள மேலும் ஒரு அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருந்த அதிமுகவினர் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் ரவீனா. செங்கல்பட்டு திருக்கழுகுன்றம் அதிமுக பேரூராட்சி செயலாளரை நேற்று முன்தினம் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் முன்னதாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரை கண்டித்து முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அறிவித்திருந்த நிலையில் அதற்கான அனுமதி காவல்துறையினரால் சார்பில் மறுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காவல்துறையினர் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனால் திருக்கழுகுன்றம் நகரம் முழுவதும் சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் ஆங்காங்கே குவிக்கப்பட்டு இருந்தனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தை முன்னிலை வகித்து நடத்துவதற்கு செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ஆறுமுகம் தலைமையில் வீட்டின் முன்பாக காவல்துறையினரும் அவரை ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொள்ளக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி வீட்டு காவலிலும் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றால் உடனடியாக அவரை கைது செய்து சிறையில் அடைப்பதும் தயார் நிலையில் இருப்பதாக காவல்துறையினர் சார்பில் தகவலும் வெளியாகியுள்ளது. மேலும் அதிமுக மாவட்ட செயலாளர் குவிந்திருந்த அதிமுக நிர்வாகிகளை போலீசார் தரதரவென இழுத்துச் சென்று குண்டுகட்டாக கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அப்பகுதியில் பெரும் பதட்டமான சூழலும் நிலவி வருகிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.